கர்த்தரை மட்டுமாய் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்திருக்கிறார். தேவன் கடந்த 4 மாதங்களும் எத்தனையோ சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக இருந்தாலும் கூட கர்த்தர் நம்மளை பாதுகாத்து நடத்தி நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே நாளும் கூட ஞாயிறு ஆராதனைகள் கூட முகநூல் மூலமாக எங்களோடு கூட இருப்பதை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். தொடர்ந்து நாம் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஆராதனைக்கு ஆர்வமாக நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். கர்த்தர் நீர் நல்லவர், நல்லவர். உம்மை போல தேவன் இல்லை ஆண்டவரே. விசேஷமாய் ஜூலை மாதம் முழுவதும் கர்த்தர் நீர் எங்களை பாதுகாத்து நடத்தி ஆசீர்வதித்து தேவரே ஆண்டவரே ஒரு பொல்லாப்பு நேரிடாதபடிக்கு ஆண்டவரே அமெரிக்க நம்பிக்கையுமே எங்களுடைய பலன் என்று சொன்ன பிரகாரமாய் கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும்படியாய் ஆண்டவரே சுகத்தை பெறும்படியாய், தைரியத்தை பெறும்படியாய், விசுவாசத்தை பெறும்படியாய் கர்த்தரை பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களோடு கூட இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். இந்த காலவேளையிலும் கூட கர்த்தர் உம்முடைய ஆசீர்வாதம் அவளோடு கூட இருக்கும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே அவருடைய தனிப்பட்ட தேவைகள் ஆண்டவரே ஒருவேளை வியாதிகள் பலவீனங்கள் ஆண்டவருடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கும் போது அவர்களுக்கு கர்த்தர் பெரிய விடுதலை கர்த்தர் தரும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலையாக்கும், குமாரங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர் என்று சொன்ன பிரகாரமாய் இந்த நாளும் கூட ஆண்டவரே பிள்ளைகள் விடுதலை காண கர்த்தருடைய ஆராதனை எல்லா பகுதியும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் செபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக முதல் போடாக ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். அதற்கு தெரிந்த பாடல் கைகளை தட்டி நம்மளோடு கூட நாம் பாடுவோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். கைகளை பாடுவோமா? ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியும் உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியினால் உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், சொத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், சொத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன், ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன், ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன், ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன்.
ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். அல்லேலூயா. இதனால கூட கர்த்தர் நம்மை ஆராதிக்க முடியாது, துதிக்க முடியாது. தேவன் நல்ல ஒரு தருணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உலகத்துல எத்தனை பேர் மரித்து போயிருந்தாலும் கூட வியாதினால இன்னைக்கு அநேக மருத்துவமனையில இருந்தாலும் கூட கர்த்தர் உங்களுக்கு எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்து மாதம் கூட கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் தம்முடைய சிறுகளால் நம்மை மூடி நம்மை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை சங்கீதம் 27:5 நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனவே தேவன் தொடர்ந்து வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாய் தேவன் பிரசன்னம் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கத்தக்கதாக இன்னொரு பாடலை கூட நாம் பாடுவோம். வைத்திரே முற்றுப்புள்ளியை, என் கஷ்ட நஷ்டங்களுக்கு இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்விலே என்ற பாடல் நமக்கு எல்லாரும் சேர்ந்த பாடல். கைகளை தட்டி உள்ளோடு கூட நாம் எல்லாம் நாம் பாடுவோம். தெய்வ மகிமை தொடர்ந்து வெளிப்படும்படியான் வேறு சொல்லுகிறது, தன்னை மையப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறார். எனவே அந்த நிச்சயத்தோடு கூட நாம் எல்லாம் கைகளை தட்டி நாம் பாடுவோம். வைத்திரே முற்றுப்புள்ளியை. வைத்திரே முற்றுப்புள்ளியை, என் கஷ்ட நஷ்டங்களுக்கு வைத்திரே முற்றுப்புள்ளியை, என் கஷ்ட நஷ்டங்களுக்கு இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்விலே. சொல்லி கண்ணீர் இல்லை, இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்விலே. கைகாலை தட்டி பாடுவேன், நான் ஆடி கொண்டாடுவேன், கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கைகாலை தட்டி பாடுவேன், நான் ஆடி கொண்டாடுவேன், கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கைகாலை தட்டி பாடுவேன், நான் ஆடி கொண்டாடுவேன், கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். வியாதி வேதனை எல்லாம் மறைந்தது என்னை விட்டு. சொல்லுமா, வியாதி வியாதி வேதனை எல்லாம் மறைந்தது என்னை விட்டு. சுகமானேனே உம் தழும்புகளா, என் பரிகாரி கர்த்தர் நீரே. சொல்லுவோம், சுகமானேனே, சுகமானேனே
ஐஸ்வர்யத்தை கொண்டு வாருவே கர்த்தரே ஆசீர்வாதமே. சொல்லுவோம் கைகளை தட்டி, கை காலை தட்டி பாடுவே நான் ஆடி கொண்டாடுவே கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவே. கை காலை தட்டி பாடுவே நான் ஆடி கொண்டாடுவே கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவே. மரணத்தின் வாலிபை முற்றோம் வென்றாற்றம் மரணத்தினால் வென்றாற்றம் மரணத்தின் வாலிபை முற்றோம் வென்றாற்றம் மரணத்தினால் வென்றேறுந்தா செயல்வேண்டா சாவாவை நான் வெற்றிட. சொல்ல வென்றேறுந்தான் வென்றேறுந்தா செயல்வேண்டா சாவாவை நான் வெற்றிட. கைகளை தட்டி, கைகாலை தட்டி பாடுவே நான் ஆடி கொண்டாடுவே கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவே. கைகாலை தட்டி பாடுவே நான் ஆடி கொண்டாடுவே கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவே. வயிற்றிலே ஒன்று கொல்லியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு சொல்ல வயிற்றிலே ஒன்று கொல்லியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு இனி கண்ணீர் இல்லை, இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்விலே. சொல்ல இனி கண்ணீர் இல்லை, இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்விலே. சொல்ல கைகளை தட்டி, கைகாலை தட்டி பாடுவே நான் ஆடி கொண்டாடுவே கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவே. கைகாலை தட்டி பாடுவே நான் ஆடி கொண்டாடுவே கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவே. எல்லாரும் என்று கர்த்தரை ஆராதிப்போமா. இந்த காலவேளை தேவ பிரசன்னம் மத்தியில் இருக்கிறது. எங்கே 2-3 பேர் நாமத்தில் கூடி இருக்கிறோம், அங்கே 2 பேர் ஆண்டவர் நம்ம வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். என்னை மையப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஓ என்று தேவன் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலவேளை கர்த்தரை நோக்கி நாம் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆண்டவரே. தீங்கு நாளிலே நீர் கூடாத மறுவிலே வைத்து ஆண்டவரே ஒரு செட்டை நீர் வைத்து ஆண்டவரே உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீர் என்று சொன்னீரே. ஆண்டவரே ஆகஸ்மானத்திலும் கூட சூழல் மத்தியிலே உடைய வாக்குத்தத்தங்களை நாம் பேசுகிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ கருணமோடு கூட கிரியை செய்யும்படியாய், தேவ வல்லமை நம்மோடு கூட கிரியை செய்யும்படியாய் எல்லா வாயிலை திறந்து நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அங்கே நாம் குடிந்தாலும் கூட தேவ பிரசன்னம் மாறாதாய் இருக்கிறது, தேவ வல்லமை மாறாதாய் இருக்கிறது, தேவ கிருபை நம்மை இன்னும் மட்டுமாய் தாங்கி இருக்கிறது. எல்லாம் நன்றி சொல்வோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். உம்மை போல தேவன் இல்லையே ஆண்டவரே. ஓ கர்த்தர் கடந்த 4 மாதங்களும் நம்மை கண்மணி போல பாதுகாச்சிருக்கிறார். தேவன் எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சுகவீனங்கள் நமக்கு இருந்தாலும் கூட தேவ வல்லமை நம்மை பாதுகாச்சிருக்கிறது, தேவ கிருபை நம்மை ஆசீர்வதித்திருக்கிறது. எல்லாம் வாயிலிருந்து கர்த்தர் நோக்கி நான் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஆண்டவரே இந்த காலம் இல்லை ஆண்டவரே, உம்மை நம்பி நான் வந்திருக்கிறேன். ஓ உம்முடைய கிருபை என்னோடு கூட இருக்கட்டும் சொல்லி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ
உம்மை துதிக்கிறோம். நல்லவர் 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 நல்லவர். உம்மை போல தேவன் இல்லையே ஆண்டவரே. சொல்லுவோம் ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்படியே நாம் ஜெபசூரியோடு கூட எல்லா சத்தத்தை உயர்த்தி இயேசுவின் வாக்கு மாறாமே. இந்த பாடலை நாம் எல்லாம் நிச்சயத்தோடு கூட பாடுவோம். இயேசுவின் வாக்கு நிச்சயமாமே என்னை தேடினோ மாறாமே. பாடவும் போமே மாறிப்போமே வல்லவர் வாக்கு மாறாமே. இயேசுவின் அன்பு நிச்சயமாமே என்னோ மாறாமே. தந்தையும் தாயும் கைவிட்டவோ நேசரின் அன்பு மாறாமே. இயேசுவின் அன்பு நிச்சயமாமே என்னோ மாறாமே. சொல்லு தந்தையும் தாயும் தந்தையும் தாயும் கைவிட்டவோ நேசரின் அன்பு மாறாமே. பாடுவே கர்த்தரையே உயிர் உள்ளவரை துதி பாடிடுவே தேவனை ஜீவனுள்ள ஏமாமே என்றென்றுமே அவத்தியானமே மகிழுவே மகிழுவே நான் கர்த்தருக்குள். ஆத்துமாவே சோதரி என் தேவனை. ஆத்துமாவே சோதரி என் தேவனை. ஆத்துமாவே சோதரி என் தேவனை. ஆத்துமாவே சோதரி என் தேவனை. சொல்லு போற்றிடுவே போற்றிடுவே தேவனை. தூக்கி எடுத்தீரே சாற்று என் பேரு அகிலாமல் காத்தீரே. சாற்று என் பேரு அகிலாமல் காத்தீரே. ஓ என் தேவனே ஓ என் தேவனே அழைத்தேன் உம்மையே. தானே நற்சுகம் தானே நற்சுகம். ஓ என் தேவனே அழைத்தேன் உம்மையே. தானே நற்சுகம் போற்றிடுவே தேவனே. ஓ ஹalleluya ஹalleluya. ஓ துதிக்கிற எல்லா வாயில திறந்து கர்த்தரை நோக்கி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் சத்துருவின் மேல் மகிழ ஒட்டாதபடிக்கு என்னை காத்தீரே. என் சத்துருவினை மகிழ ஒட்டாதபடிக்கு ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் சத்துருக்கள் ஆண்டவரை மகிழ ஒட்டாதபடிக்கு என்னை காத்தீரே. இம்மட்டுமாய் தேவ கரம் நம்மை நடத்தி இருக்கிறது. இம்மட்டுமாய் தேவ கரம் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறது. எல்லா உள்ளத்தின் ஆலோசனைக்கு நன்றி உணர்வோடு கூட தேவனை நான் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இம்மட்டு உணவினை வினேஷ அவர் இன்னையும் உதவி செய்ய போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் அவர் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்தும் ஆண்டவரே. ஆண்டவர் ஆகஸ்ட் மாதத்திலும் கூட 2ஆம் தேதியில கர்த்தர் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி நான் பார்க்கிறோம். நீ நல்லவர் 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 ஆண்டவரே. ஓ உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ பாராட்டுற கிருபைகளுக்காய், நீ பாராட்டுற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போல தேவன் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசேஷமாய் முகடன் மூலமாய் இணைந்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய சபை சேர்ந்த எல்லா பிள்ளை குடும்பங்களுக்காக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலையும் மாற்றி கர்த்தர் ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நன்றி செலுத்தும் ஆண்டவரே. இந்த காலவேளையிலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி நான் பார்க்கிறோம். நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே. ஓ கர்த்தர் ஆண்டவரே, உம்மால மாத்திரமே ரட்சிக்க முடியும். எத்தனையோ மனிதர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நான் தான் ரட்சகர் என்று சொன்னார்கள். ஆனால் அவர் எல்லாம் உலகத்தில் இல்லை, ரட்சிக்க முடியாதபடிக்கு அநேக ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், நீர் மாத்திரமே ரட்சிக்க வல்லவர் என்பதை இந்த காலவேளையில கர்த்தர் ஆண்டவரே ஓ நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. சங்கீதக்காரன் கூட சொல்கிறோம் ஆண்டவரே, விசுவாசியாமல் போயிருப்போம் என்றால் கெட்டு போயிருப்போம். ஆனாலும் கர்த்தர் ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கும்படியா தேவ கிருபைகளை எங்களுக்கு கொடுத்ததே ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஓ நீ பாராட்டின எல்லா இறக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ நீ நல்லவர் 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 நல்லவர். விசேஷமானாலும் கூட இந்த கொள்ள நோயிலிருந்து கர்த்தர் முழுவதுமாய் விடுதலை ஆக்கக்கூடியா எல்லாம் அப்படியே கையில உயர்ச்சி தேவனத்துல கேட்போம் ஆண்டவரே. அப்பா அந்த கொள்ள நோயிலிருந்து தேவன் ஒரு பரிபூர்ண விடுதலை ஜனங்கள் காக்கக்கூடிய இன்னொரு விஷயம் ஆண்டவரே, இன்னொரு விஷயம் வல்லமை, இன்னொரு விஷயம் மனதுருகும்படியா நாங்கள் செபிக்கிறோம். வியாதியில பிடிப்பட்டிருக்கிறேன் லட்சக்கணக்கான மக்களுக்காய் உடைய சமூகத்தில் வருகிறோம். தேவரே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நீர் எங்கவா ரஃபா சுகம் தெய்வம் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படியாய் கர்த்தர் ஆண்டவரே நீ சுகத்தை கட்டளையிட போதுமானவராய் இருக்கிறதுக்காக கோடா கோடி நன்றி இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் அற்புதங்களை செய்ய, நீர் அற்புதங்களை செய்ய. வியாதிகள் பிடிப்பட்டிருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் ஆண்டவரே வயதானவர்கள் எல்லாரும் கூட கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவரீர் உம்முடைய வல்லமை, உம்முடைய சுகம் ஆண்டவரே உம்முடைய தயவு வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ சொல்ல ஆகும், நீ கட்டளை நிற்கும் என்று சொல்லி வார்த்தை சொல்கிறதே ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். விசேஷமாய் வியாதியுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிற பகுதிகளுக்காக நான் ஜெபிப்போம். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வெள்ளூர், இன்னும் திருவண்ணாமலை, மதுரை போன்ற இடங்களுக்காக நம்ம எல்லாம் ஜெபிப்போமா. கர்த்தர் இருக்கிற எல்லா சென்னைகளும் நினைவு கூறும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆபிரகாமை நினைவு கூர்ந்து லோத்துவை காப்பாற்றினரே ஆண்டவரே. எங்களை நினைவு கூர்ந்து என் சொந்தங்களை ரட்சியும் ஐயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கேட்போம். ஓ உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒரு விஷயம் தொடும்படியாய் ஆண்டவரே உம்முடைய விடுதலை உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஆபிரகாமை நினைவு கூர்ந்தரா, லோத்துவை நீ காப்பாற்றினீரே. ஆபிரகாமை நினைவு கூர்ந்தரா, லோத்துவை நீ காப்பாற்றினீரே. எங்களை நினைவு கூர்ந்து என் சொந்தங்களை
ரட்சியுமையா, எங்களையும் நினைவு கொண்டு என் சொந்தங்களை ரட்சியுமையா. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே உங்களுடையா. சொல்லுவா, வல்ல செயல் நினைத்து நினைத்து உள்ளமே உங்களுடையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. கையில உயர்ச்சி. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. எல்லாம் எனக்கு நீரே, எல்லாம் எனக்கு நீரே. எல்லாம் உள்ளச்சு மாற்றி சொல்லுவோமா? இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. எல்லாம் எனக்கு நீரே. சோர்வானாவியே, சோர்வானாவியே நீங்கோ. தூய நாவியே அகற்றும். கண்ணீரின் மத்தியில் வாரும். அப்பா, நான் வேண்டுகிறேன். சோர்வான ஆவியை நீங்கோ. தூய ஆவியை அகற்றும். கண்ணீரின் மத்தியில் வாரும். அப்பா, நான் வேண்டுகிறேன். எல்லாம் கையில உயர்த்தி. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. எல்லாம் எனக்கு நீரே. சொல்லு, ஜீசஸ், ஜீசா, ஜீசா, ஜீசா. You are my everything. அவரை கூப்பிட்டு யாவர் சுஸ்தமானார். அவரை நோக்கி பார்த்து முகங்கள் பிரகாசம் அடைந்தது. வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த காலவேளையிலும் கூட அவரை நோக்கி நாம் பார்ப்போம். எல்லாவற்றுக்கும் காரணம் அவர்தான். எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலவேளையிலும் உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே.
இருந்து இயேசுவே, ஒரே ஒரு வார்த்தை தான், இயேசுவே. எப்பேற்பட்ட சூழ்நிலை அவர் மாற்றுவார். Hallelujah. 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 கரம் பிடித்து நடத்துவார், கல்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கல்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தேற்று பாடுப்போம், ஏனேசா தேற்றுவார். ஒரு தேற்று பாடுப்போம், ஏனேசா தேற்றுவார். Hallelujah. 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 துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற கர்த்தர், துதிகளுக்கு பயப்படுகிற தேவன். எப்பொழுது கர்த்தரை ஆராதிக்கிறோமோ அப்போதெல்லாம் அவர் நம் மத்தியிலே கிரியை செய்கிற தேவனாய், அவர் வாசம் செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, துதி, மாட்சிமை, மகிமை எல்லாம் உமக்கு ஆண்டவரே. இன்னும் ஆராதிக்கிற பிள்ளைகளை மாற்றி தொடர்ந்து நாமத்தை உயர்த்துகிறோம். நாங்கள் கேட்க போற வார்த்தைகள் ஆண்டவரே வல்லமை வெளிப்படுகிறதுக்காய் போனா கூடி நன்றி. ஆசீர்வதி பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாம் உட்காருவோம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். கர்த்தர் நாளும் கூட ஓடு கூட பேசும்படியாய் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருப்போம். வேதம் சொல்கிறது, அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை சுகமாக்குற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எனவே நாம் தொடர்ந்து கர்த்தரை நாம் ஆராதிப்போம், தேவ பிரசனத்தை நாம் வெளிப்படுத்துவோம். தொடர்ந்து நாம் கிருபைகளை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கோம். ஏன்னா கிறிஸ்துவம் என்பது ஏதோ ஒரு காரியத்தை விசுவாசிக்கிற காரியம் பாருங்க. வேதம் சொல்கிறது, நாம் எதை விசுவாசிக்கிறோம் என்றால் தேவனுடைய கிருபையை நாம் என்ன பண்றோங்க, விசுவாசிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன கிருபை என்பது என்னவென்றால் வேதம் நமக்கு அனைத்திரமா சொல்லி பாருங்க. கல்வாரி சிலுவையிலே தேவன் நமக்காக என்னற்றெல்லாம் செய்து வைத்திருக்கிறாரோ அவை எல்லாவற்றையும் வேதம் கிருபை என்கிற ஒரு வார்த்தையிலே அது நமக்கு சொல்லுகிறது பாருங்க. எனவே நாம் அந்த கிருபையை சார்ந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும், இந்த கிருபை விசுவாசிக்க வேண்டும் என்பதில் வேதம் நமக்கு அனைத்திரமாய் இவைகளை போதிக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். தொடர்ந்து அந்த கிருபை பார்த்து கொண்டு வருகிறோம் பாருங்க. கிருபையினால் ஒரு பலன்கள் என்கிற தலைப்பில் கொஞ்ச நாள் நாம் பார்த்தோம். அடுத்தது கிருபை நமக்கு என்னவா இருக்கிறது, என்ன நன்மைகளை உண்டாக்குது என்பதை நாம் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரம் நாம் பார்க்கும்போது ஆறாமை தேவன் அவன் பாவம் செய்யும் போது கூட தேவன் அவனை ரட்சிப்பதற்காக தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்து என்ன பண்றாருங்க, அவனை ரட்சிக்கும்படியான வாசல்களை வழிகளை திறக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இரண்டாவது நான் பார்த்தோம், அது மட்டும் இல்ல, அவன் தேவ மகிமை இழந்து போனான். அந்த நாளும் கூட தேவ மகிமை மூடும்படியாய் கர்த்தர் அவனுக்கு தோல் உடையை உண்டாக்கி அவனை உடுத்தினார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். மூன்றாவது பார்த்தோம், காயின் பாவம் செய்யாதபடிக்கு தேவன் அவனோடு கூட என்ன பண்றாருங்க, இடைப்பட்டு அவனோடு கூட தேவன் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாய் தேவன் அவனோடு கூட என்ன பண்றாருங்க, சில காரியங்களை பேசுகிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாளும் கூட நான்காவது காரியமாய் நோவாவை குறித்து நாம் பார்ப்போம். அங்க நாம் பார்த்து வாசிப்போம். அதுக்கு முன்பதாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய. கிருபையை கொண்டு விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். என்னதுங்க,
இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்ப அந்த கிருபை என்கிற வார்த்தை வேதம் பாருங்க, வேதத்தில் முழுவதும் இந்த கிருபை என்கிற வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கிருபை என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் செய்த ஒரு காரியம் தன்னுடைய குமாரன் மூலமாய் கல்வாரி சிலுவையிலே என்னெல்லாம் செய்திருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் தான் கிருபை என்று அழைக்கிறது. அப்போ நாம் எதை விசுவாசிக்கிறோம் என்றால், தேவன் தன்னுடைய குமாரன் மூலமாய் கல்வாரி சிலுவையிலே எவையெல்லாம் செய்திருக்கிறாரோ அவங்களதான் நாம் விசுவாசிக்கிறோம். பவுல் சொல்றார், கிருபை கொண்டு என்ன பண்றீங்க, விசுவாசத்தை கொண்டு நாம் என்ன பண்ணிருக்கிறோமா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய இது கிஃப்ட் ஆஃப் காட் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறோம். வாசிக்கும் ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. பார்ப்போம். நோவா பாருங்க, ஒரு கடினமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பொல்லாதவர்களாய், முதல் 1 அந்த 7 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால் அந்த மக்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை குறித்து வேதம் என்ன பண்ணுங்க, நம்ம காணிச்சரமாய் போதிக்கிறது பாருங்க. அக்கிரமம் பெருகிவிட்டது. அது மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க, உலக மக்களோடு கூட கலந்து அவர்கள் அளவுள்ளவர் சௌந்தரியம் உள்ளவர் என்று என்ன பண்ணாங்க, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க, உலகத்தாரோடு கூட என்ன பண்றாங்க, திருமணம் செய்து கொண்டு பாத்தீங்கன்னா தேவ மகிமையை இழந்து போய், அது மாத்திரமல்ல இஷ்டம் போல வாழ்ந்து அநேக காரியங்களை சொல்லப்படுற விசேஷமாய் 6ஆம் வசனத்தை வாசித்தோம் என்றால் அங்க சொல்லப்பட்டிருக்க, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் என்ன பண்ணாரா, மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்துக்கு என்ன பண்ணுங்க, விசனமாயிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த விசனம் பார்த்தீங்கன்னா சொல்ற, நான் ஜனங்களை நிக்கிரகம் பண்ண போறேன், அழிக்க போகிறேன், முற்றிலுமாய் என்ன பண்ண போறேன், இந்த ஜனங்களை அழிக்க போறேன் என்று சொல்லி நம்ம ஆண்டவர் தீர்மானிக்கிறார் பாருங்க. ஆனால் அவைகள் மத்தியிலும் கூட தேவன் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார். அது யாருன்னா, அந்த இடத்துல அழகா சொல்ற நோவா. தேவனுடைய கிருபையை காமிக்கிறார். அழிவிலிருந்து மீட்கிறதா கிருபை பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், இன்றைக்கு இருக்கிற உலகம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான உலகம் கிடையாது பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வாசிப்போம். 31 39 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. 37ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், இயேசு தான் பிரசங்கிக்கும் போது அந்த காரியங்களை, அந்த நோவாவின் நாட்களில் வாழ்ந்த மக்களை குறித்து அங்க பேச வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை 39 வரைக்கும் வாசிப்போம். வாசிங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரும் வாரிக்கொள்ளும் போக மட்டும் அவர்கள் எப்படி இருந்தாலும் உணராதிருந்தார்கள். இன்னைக்கு மனுஷன் பாருங்க அப்படிதான் இருக்கிறார். இங்க சொல்லப்பட்டிருக்கு புசிப்பும் குடிப்பும், அழகா சொல்லப்பட்டு நல்லதான் வேதம் சொல்லுகிறது, புசிப்பும் குடிப்பும் தேவ ராஜ்யம் அல்ல. இன்னைக்கு உலகம் பாருங்க அப்படிதான் இருக்கு. தேவன் எத்தனையோ ஆராதனைகளை கொடுத்தாலும் கூட இன்னைக்கு ஜனங்கள் பங்கு பெறுவது கிடையாது. இன்னைக்கு ஜனங்கள் பலவிதமான எல்லா காரியத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாவற்றையும் செய்வாங்க. ஆண்டவர் இந்த உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பெரிய கொள்ளை நோய்கள், இன்னைக்கு ஜனங்கள் கொத்து கொத்தாய் மடிந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அழிவு. ஆனாலும் வேதம் சொல்லி பாருங்க, தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் அவர் கிருபையை அவர் அளிக்கிறவராயிருக்கிறார். பாவிகளுக்கு ஆண்டவர் கிருபையை காண்பிப்பார் என்றால், நான் சொல்றேன் உங்களுக்கு எனக்கும் இந்த கிருபையானது ஆபத்து காலத்தில் நம்மை பார்க்கக்கூடிய கிருபை, ஆபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கக்கூடிய கிருபை என்பதை என்றைக்கும் மறந்து போகக்கூடாது. இங்க சொல்லப்பட்டிருக்கும் மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் அப்படிதான் நடக்கும் என்று சொல்லி இவையெல்லாம் எதை காண்பிக்கிறது என்றால், தேவன் தன்னுடைய வருகைக்காக ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது பாருங்க. இங்கதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் எப்படி இருந்தாங்களா, கொஞ்சம் கூட உணர்வில்லாமல் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லி 39ஆம் வசனத்தை வாசிப்போம். அதை 24ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிப்போம். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்பொழுது
வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவன் என்ன பண்ணுவாருங்க, கைவிட. பார்த்தா பரிதாபமான நிலைமை, மனுஷனுடைய நிலைமை பாருங்க. ஏன் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்து இந்த கிருபையை நம்ம கொடுத்திருக்காரு பாருங்க. அதனால பவுல் எபேசியர்ல எழுதும்போது நம்முடைய வாழ்க்கை எப்பேற்பட்டதா, அது மட்டும் இல்ல, இப்போது பிசாசானவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை குறித்து எபேசியர்ல பவுல் பேசுறார். வாசிப்பு எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல வாசிப்பு என்றால் அங்க பவுல் அழகா ஒரு பெரிய இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார் பாருங்க. நம்முடைய முன்னான வாழ்க்கை எப்படி இருந்தது, அது மட்டும் இல்ல, இப்போ இந்த உலகத்துடைய மக்கள் யாருடைய கையில் இருக்கிறாங்க என்று சொல்றாரு. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரிச்சவளாய் இருந்த நம்மை உங்களை உயிர்ப்பிச்சு அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் சொல்றாரு. எப்ப கிரியை செய்கிற? இப்போது கிரியை செய்கிற. பிரசன்ட் கண்டிஷனை பத்தி பேசுறாரு. இப்ப இருக்கிற சூழ்நிலை பத்தி பேசுறேன். நான் பார்க்கிறோமே நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள். ஏன்னா அநேகர் யோசிக்கிறாங்க பாருங்க, இவ்வளவு கொள்ள நோய், இவ்வளவு ஜனங்கள் சாகுறாங்க, இவ்வளவு ஜனங்கள் எங்க பார்த்தாலும் கூக்குரல், ஆண்டவருக்கு இரக்கம் இல்லையா, தேவன் ஏன் நன்மை செய்ய மாட்டேன்னு சொல்லி. ஆனா வேதம் சொல்றது, இயேசு கிறிஸ்து வந்து 2019 ஆண்டுகள் ஓடி போய்விட்டது பாருங்க. 2020 ஆண்டுல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் கிருபையா எத்தனையோ காரியங்களை மனுஷனுக்கு என்ன பண்ணாரு, செய்தார். வேதம் சொல்ற அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரிச்சவளா இருந்த நம்ம ஒரு காலத்துல அப்படிதான் இருந்த பாருங்க. ஆனா தேவனுடைய கிருபை நம்ம வெளிப்பட்டது. தேவனுடைய கிருபை நம்ம வெளிப்பட்டதுனால இங்க சொல்லப்பட்டிருக்கு, இப்போது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகிய ஆவிக்கு நாம் என்ன பண்ணப்பட்டிருக்க, விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அழிவிலிருந்து தேவன் நம்ம விடுதலை ஆக்கி இருக்கிறார். அவர் சொல்றார், முன்ன நீங்க அப்படிதான் இருந்தீங்க. ஆனா அந்த கல்வாரி சிலுவையில வெளிப்பட்ட கிருபை, அந்த கல்வாரி சிலுவையில தேவனுடைய வல்லமை இடத்துல பார்க்கிறோம். இங்க நோவா தேவனை தேடி போல பாருங்க. ஆண்டவர் அவனை தேடி வருகிறார். ஆண்டவர் எப்படியாவது இந்த சந்ததியை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு மனுஷனை தேடுறாரு பாருங்க. அதுல ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சிட்டார். யாருன்னா அந்த இடத்துல நோவாவை தேவன் கண்டுபிடிச்சிட்டார். அது மட்டும் இல்ல, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னுடைய கிருபையை நோவாவுக்கு என்ன பண்றாருங்க, காண்பிக்கிறார். தம்முடைய கிருபை வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்க, தேவ கிருபை. நம்ம அவ்வளவு நல்லவர்களும் இல்லை. நம்முடைய வாழ்க்கை எல்லாருக்கும் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை நம்ம தெரியும் போறோம். ஆனா தேவனுடைய கிருபை நம்ம என்ன பண்ணுங்க, வெளிப்பட்டதுனால இன்றைக்கு கர்த்தர் அழிவிலிருந்து நம்மை காக்கிறோம். எனவே பாருங்க, இந்த கிருபைக்கு இன்னொரு கூட பேர் வைக்கிறா, அழிவிலிருந்து காக்கிற கிருபை. உங்களை என்னையும் ஆபத்திலிருந்து காக்கிற கிருபை, கொள்ளை நோயிலிருந்து காக்கிற கிருபை. நீங்க அதான் பார்ப்போம், ஆண்டவர் எல்லாவற்றையும் நிர்கிரகம் பண்ணுவேன், ஒன்றை நான் விட்டு வைக்க போறேன் என்று சொல்லி நோவாவோடு கூட சொல்றாரு பாருங்க. ஆனா வேதம் சொல்கிறது 8ஆம் வசனத்துல, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே என்ன கிடைச்சதா, கிருபை கிடைச்சது பாருங்க. என்ன கிருபை? நான் சொல்றேன், நம்மை காக்கிற கிருபை, ஆபத்து காலத்திலே நம்மை விடுதலையாக்குற கிருபை. வேதம் சொல்லுகிறது, அவருடைய சட்டையின் நிழலே. மாத வாக்குத்தத்தம் கூட அதான் பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குங்க, சங்கீத புத்தகம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் தியானித்தோம். அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் என்ன பண்றாரா, அவர் சமுடைய கூடார மறைவிலே என்ன பண்ணுவாருங்க, ஒளிச்சு வைக்கிறார். எந்த நாட்கள்? அழகான வசனம் சொல்ல, 5ஆம் வசனத்தை 27 வசனம், தீங்கு நாளை சொல்றாங்க, அவர் என்னை தம்முடைய கூடார மறைவிலே மறைச்சு ஒளிச்சு வைத்து என்னை கண்மலையின் மேல் என்ன பண்ணாருங்க, உயர்த்துவார். தேவ பாதுகாப்பு பாருங்க, தேவ வல்லமை, தேவ கிருபை. அன்றைக்கு நோவாவுக்கு அந்த கிருபை தான் கொடுக்கப்பட்டது, அந்த தயவுனா கொடுக்கப்பட்டது. அங்க இருக்கிற எல்லா மக்களை காட்டிலும் இவன் தேவனை தேடுகிறவனா இருக்கான் பாருங்க. தேவனை ஆராதி. அடுத்த வருஷம் அழகா சொல்லுகிறது, ஆதியாகம புத்தகம் 6ஆம் அதிகாரம் வாசிப்போம். நாங்க சொல்லப்பட்டிருக்க நோவாவின் அங்க சொல்லப்பட்ட வம்ச வரலாறு. நோவா சொல்ற பாருங்க, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு என்ன பண்ணுவாங்க, சஞ்சரித்து கொள்ளுங்க. சூப்பர் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு நம்ம சொல்லப்போம். ஏன்னா அந்த நாட்கள் அவனுக்கு வேதாகமம் கையில கிடையாது, ஆலயம் கிடையாது, போதிக்கு ஆட்கள் கிடையாது. அவன் ஒரு ஆதி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கான் பாருங்க. அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு சில காரியங்கள் அவன் மற்ற அங்கிருந்த மக்களை காட்டிலும் என்ன பண்றாங்க, அவன் நீதிமானா இருக்கான் பாரு. கர்த்தரை தேடுகிறான், தேவனுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சாக்கியத்தை பெற்றான். தேவ கிருபை அவன் மேல் இருந்தது. இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம கிட்ட அதான் எதிர்பார்க்கிறார்.
அல்லது ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லுவாரு, நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு என்ன பண்ணாதீங்க, ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் அப்படியே பூர்ணமான பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதனாலே உங்கள் மனம் என்ன பண்ணுங்க, புதிதாகவே மறுரூபமாகட்டும். மனதுல ஒரு பெரிய மாற்றம் என்னமோ அதான் பார்க்கிறார் பாருங்க. எல்லாரும் அக்கறை பண்ணி கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்களை வேலை சொல்லி பாருங்கன்னா, இந்த முகநூல் இருக்கிறதுனால எல்லா காரியத்தையும் நம்ம கொஞ்சம் நேரம் தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியாதுங்க, தியானிக்க முடியாது. நீங்க வீட்டில் வாசிப்பாங்க. தேவன் இந்த ஜனங்கள் யார்? தேவனால் உண்டாக்கப்பட்ட ஜனங்கள் தான் பாருங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். ஆனா இங்க நான் பார்க்கும் போது மனுஷன் தேவனை மறந்து போகிறான். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கும் நோவாவுக்கோ தேவனுடைய கண்களில் என்ன பண்ணுதுங்க, அவனுக்கு கிருபை கிடைச்சது. இந்த கிருபை தான் பாருங்க இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் தன்னுடைய குமாரன் மூலமாய் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த கல்வாரி சிலுவையில செய்த காரிய நிமித்தமாய் ஆண்டவர் அந்த கிருபை நான் உங்களுக்கும் எனக்கும் காண்பிக்க. அதான் பாருங்க வேதம் சொல்லு, அந்த கிருபை நாம் விசுவாசிக்க வேண்டும், அந்த கிருபை நான் நம்ப வேண்டும். அதான் பேதுரு வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கும் போது பேதுரு அங்க அழகா சொல்ல வாசிப்போம். 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும்போது ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமை போனவைகள். இங்க இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பற்றி சொல்றாரு பாருங்க. அவர் சொல்லும் போது பாருங்க, அவர் உயிர்த்தெழுந்த பிறகு என்ன பண்றாரு, காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் என்ன பண்ணாருங்க, பிரசங்கித்தார் என்று சொல்லி பேதுரு அங்க பேசிக் கொண்டிருக்கிறார். அதை சொல்லப்பட்டிருக்காரா, அந்த ஆவிகள் என்னதுங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஆவிகள். ஆனா நோவாவின் நாட்கள் நோவாவை பார்க்கிறோம், அவன் தேவனுக்கு கீழ்ப்படிதான் பாருங்க. தேவனுடைய வார்த்தைகளை எல்லாவற்றையும் விசுவாசிக்கிறோம். அந்த நாட்கள் மழையே கிடையாது, மூடுபடிதான் இருந்தது. ஆனா ஆண்டவர் சொல்றார், இந்த பூமியின் மேல் நான் மழையை என்ன பண்ண போறேன், 40 நாள் வர வைக்க போறேன்னு சொன்ன உடனே அவன் கொஞ்சம் கூட சந்தேகப்படல. கர்த்தரை நம்புகிறான், கர்த்தரை என்ன பண்றாங்க, விசுவாசிக்கிறான், தேவன் மீது நம்பிக்கை வைக்கிறான். இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இங்க நாம் தீங்கு நாளிலே நாம் இருக்கிறோம். நாம் கர்த்தரை எந்த அளவுக்கு நாம் விசுவாசிக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் நம்புகிறோம், எந்த அளவுக்கு நாம் தேவன் மீது விசுவாசத்தை என்ன பண்ணுங்க வைக்கிறோம். மழையே காணாத ஒரு மனுஷன், ஆனால் தேவன் சொன்ன போது அவன் என்ன பண்றாங்க, விசுவாசத்தோடு அவன் என்ன பண்றானுங்க, அவன் நம்பி அந்த பேழையை 100 ஆண்டுகள் என்ன பண்றானுங்க அவன் கட்டுகிறான் பாருங்க. நம்ம கூட ஆண்டவர் எத்தனை ஆண்டுகளை கற்றக்கூட. மனுஷன் பார்த்தீங்கன்னா 60 ஆண்டு 70 ஆண்டு தேவன் நமக்கு கொடுக்கிறார். கடைசியா வேதத்துல பார்க்கும்போது மனுஷன் கொடுக்கப்பட்ட ஆயுசு வருஷங்கள் 120 வருஷம் வேதம் சொல்கிறது. தேவனால் 120 வருஷம் என்ன பண்றாங்க, மனுஷனுக்கு கொடுச்சிருக்கிறார். ஆனா இந்த நாட்கள் அநேகர் என்ன பண்றாங்க, 60-70 மரித்து போவாங்க பாருங்க. ஆனா நம்ம கிட்ட தேவன் எதிர்பார்க்கிற காரியம் நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை, இந்த பாதுகாக்கிற நம்பிக்கை. ஆபத்து காலத்தில் ஆண்டவர் சொன்னா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை என்ன பண்ணுவேன், உன்னை நான் காப்பாற்றுவேன், நான் அவனுக்கு நான் வழியை காண்பிப்பேன். அன்பான தேவனுடைய பிள்ளையே, அந்த கிருபையை நாம் நோக்கி பார்க்கணும். வாசிப்போம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று சொல்ல பாருங்க, அவன் விசுவாசத்தினால் என்ன பண்ணனா, பயபக்தி உள்ளவனாய் சொல்லுவான். காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று என்ன பண்ணனா, பயபக்தி உள்ளவன். நம்மளாம் பாருங்க பார்க்கலன்னா நம்ப மாட்டேன், விசுவாசிக்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிற அநேக பிரச்சனைக்கு காரணம்னா தேவ வார்த்தைக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படியிருப்போம். தேவ வார்த்தையை விசுவாசிக்கல, மாம்சத்துக்கு இடம் கொடுத்து, நம்முடைய ஆசைகளுக்கு இடம் கொடுத்து பாருங்க, சில காரியங்களுக்கு இடம் கொடுத்தா பாருங்க. இன்னைக்கு மனுஷன் படுகிற எல்லா பாடுக்கும் என்னன்னா வேற எதுவும் கிடையாது பாருங்க. என்ன காரணம், இன்னைக்கு பாருங்க மனுஷன் ஃபுல்லா லாக்டவுன் பாருங்க, மனுஷன் அடைக்கப்பட்டிருக்கான், வெளியே போக முடியாதபடிக்கு. ஏன்னா இந்த ஆராதனைனால எத்தனை ஆட்கள் உதாசீனப்படுத்திருக்கிறாங்க, எத்தனை ஆட்கள் என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஆராதனை விட்டு எத்தனை ஃபங்க்ஷன் போயிருக்காங்க. ஆனா வேடம் சொல்லுவது, ஆண்டவர் உனக்கு 6 நாளை கொடுத்திருக்கிறார். வாரத்தின் முதல் நாள் ஆண்டவர் கேட்கிறார். அந்த ஒரு நாளை ஆண்டவருக்காக செலுத்தும் போது பாருங்க நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். தேவன் எல்லா காரியத்திலும் தான் பண்ணுவாருங்க, விடுதலை கொடுப்பாருங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க.
நோவாய் குறித்து சொல்லும் போது அழகா வேணும் சொல்லு. அவன் என்ன பண்ணலாம்? வாசிப்போம் வசனத்தை 11:7 மறுபடியும் வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பாருங்க, பயபக்தி உள்ளவனாகி. மனுஷனுடைய சுவாமி என்ன தெரியுங்களா? வருகிற வரைக்கும் ஆண்டவர் கீழ்ப்படிய மாட்டான். வந்துட்ட பிறகுதான் ஆண்டவரே கஷ்டம் பாடுகள் வந்த பிறகுதான். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவ எச்சரிப்பை பெற்று என்ன பண்ணுவானுங்க? பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பாருங்க. அவன் விசுவாசத்தை பயபக்தி உள்ளவனாக மட்டுமல்ல, அதை என்ன பண்றானுங்க? பிராக்டிக்கலா தன்னுடைய வாழ்க்கையில செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 100 ஆண்டுகள் ஆண்டவர் அவனுக்கு டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனா வேணும் சொல்லு, அந்த பேழை என்ன பண்றானுங்க? 100 ஆண்டுகள் அதை வடிவமைக்கிறான். எத்தனை பேர் கிண்டல் பண்ணியிருப்பான், எத்தனை பேர் என்ன பண்ணிருப்பாங்க? ஏளனம் பேசியிருப்பான். எங்கேயோ மழை வர போதான். அது மட்டும் இல்ல, வாசல் பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் பூசணும். வேலையை செய்தது மாத்திரமல்ல, என்ன பண்றானுங்க? அந்த தண்ணி உள்ள போகாதபடிக்கு என்ன பண்றாங்க? கீழெல்லாம் பூசி எல்லாத்தையும் அடைச்சி செய்யறான் பாருங்க. இவையெல்லாம் எதை நம்ம செய்யலாம்? தேவனுடைய கிருபையோட வெளிப்பட்டது பாருங்க. தேவ வல்லமை அழிவிலிருந்து வெளிப்படக்கூடிய இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு செபத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நல்ல ஆராதனைகளை கற்றுக் கொடுத்து, நாட்களை கற்றுக் கொடுத்து, ஜீவனை கொடுத்து, ஏன் அவரை அறிந்து கொள்ளும்படி அநேக அற்புதங்களை கூட தேவன் நமக்கு செய்திருக்கிறார். ஆனா அநேக முறை நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் என்ன பண்ணுவதுங்க? கொடுக்கிறதுல பார்க்க மனுஷனுக்குள்ள இருக்கிற பிரச்சனை தான். ஆனா பவுல் சொல்றாரு, இப்போது கிரியை செய்கிற அந்த வல்லம் இருந்து கர்த்தர் உன்னை என்ன பண்ணிருக்காருங்க? விடுதலையாக்கி இருக்கிறார். அதான் எபிரேயர் சொல்ல தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக, காப்பாற்றுவதற்காக அவர் என்ன பண்றானுங்க? பக்தி உள்ளவனாய் கர்த்தரை என்ன பண்றானுங்க? விசுவாசிக்கிறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளையே, எனக்கு அந்த கிருபையை நான் விசுவாசிக்கிறோமா? இது நம்மை ஆபத்திலிருந்து காக்கிற கிருபை. உலகம் முழுவதும் அழிவை சந்தித்துக் கொண்டிருந்தாலும், நம்மை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் அழிவை சந்தித்துக் கொண்டிருந்தாலும், வேதம் சொல்லி பாருங்க, நம்ம மீது தேவனுடைய கிருபை இருக்கிறதா. கடந்த 4 மாதங்களும் கர்த்தர் நம்மளை கண்மணி போல என்ன பண்ணிருக்காருங்க? பாதுகாத்து. வாசிப்பு கடைசி ஒரே வருஷத்தை வாசித்து நம்ம முடிப்பு. லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 33ஆம் வசனம் வாசிப்போம். லூக்கா 17, 32, 33 வாசிப்போம். லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை என்ன பண்ணுவானுங்க? லோத்து எதை இழந்து போன? ஜீவனை இழந்து போனா பாருங்க. ஒரு பெரிய அழிவு தேசத்துக்கு வருகிறது. ஏன்னா ஆபிரகாமுடைய சகோதரன் அந்த இடத்துல கருத்து வேறுபாடு நிமித்தமா அவன் போய் என்ன பண்றான்? சோதோம் குமாரோட போய் குடியேறிட்டான். ஆனா ஆபிரகாம் நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன் பாருங்க. ஒவ்வொரு நாளும் லோத்துவுக்காக ஜெபம் பண்ணியிருப்பான். ஒவ்வொரு நாளும் லோத்துவை என்ன பண்ணுவாங்க? நினைவு கூர்ந்திருப்பான் பாருங்க. அதான் வேதம் சொல்லுது, லோத்துவை என்ன பண்ண? ஆபிரகாமை நினைவு கூர்ந்து லோத்துவை என்ன பண்ணீங்க? காப்பாற்றினார் என்று வேதம் சொல்லி பாருங்க. இடத்துல பார்க்கும் போது பாருங்க ஜெபிக்கிறான். அதெல்லாம் பாருங்க, அந்த சோதோம் குமாரை அழிக்கிறதுக்கு முன்பதாக ஆண்டவர் யாரை சந்திக்கிறார்? ஆபிரகாமை சந்திக்கிறார் பாருங்க. ஆபிரகாம் கிட்ட சொன்னாரு, நான் போய் சோதோம் குமாரை என்ன பண்ண போறேன்? அழிக்க போறேன்னு சொன்னவுடனே ஆபிரகாம் போறேன். அவனுக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம், ஒரு பெரிய நம்பிக்கை. எப்படியாவது லோத்துவை என்ன பண்ணணுங்க? காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தேவன் கிட்ட போய் மன்றாடுகிறான். என்ன மன்றாடுகிறான்? ஆண்டவரே, அப்பா 50 நீதிமான் தான் அந்த தேசத்தை அழிக்கிற. ஆண்டவர் சொல்றா, இல்ல நான் அழிக்க மாட்டேன். அப்படியே கொஞ்சம் குறைச்சிட்டே வரலாம். 25 ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரிய பாருங்க, இவன் யாருக்காக ஜெபிக்கிறான், யாருக்காக அவன் பரிந்து பேசுறான்? லோத்துக்காக அவன் பரிந்து பேசுகிறான் என்பதை தேவன் அறிந்திருந்தார் பாருங்க. ஆனா இவன் கேட்டுட்டு இருக்க, ஆண்டவரே கோபப்படாதிருங்க. மறுபடியும் கேட்க ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நீதிமான் இருந்தா கூட அந்த தேசத்தை என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன்னு சொல்லி ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு அந்த கிருபை லோத்துவுக்கு காண்பிக்கிறார். ஆண்டவர் சொல்றார், அழிப்பதற்குள்ள அந்த தேசத்துக்கு என்ன பண்ணு, ஓடிப்போ என்று சொல்லி அந்த குடும்பத்தை தேவன் பாருங்க வேதம் சொல்லுவது, கையை பிடிச்சு இழுத்து கொண்டு வெளியிட்டாங்க தூதர்கள். ஏன்னா வருவதற்கு மனதில்ல. ஆனா பாருங்க என்ன நடந்தது? அது லோத்துவின் மனைவி பின்னிட்டு பார்க்கிறான் பாருங்க. தேவ கிருபையை அவ பார்க்கல. உலகத்தின் பொருட்கள் மீதும் உலகத்தின் காரியத்தின் மீதும் தன்னுடைய எண்ணத்தை அவர் வைத்து திரும்பி பார்க்கிறார் பாருங்க. திரும்பி பார்க்கும் போதுதான் வேதம் சொல்லுகிறது, லோத்து என்ன பண்ணாருங்க? அந்த கிருபையும் ரட்சிப்பையும் இழந்து போனார். ஏசுதான் போதிக்கிற இடத்துல லூக்கா 17, 32 மறுபடியும் வாசிங்க. 32 வாசிங்க. லோத்துவின் மனைவியை என்ன பண்ணுங்க?
நினைச்சு ஆண்டவர் என்ன நினைச்சு கொள்ளுங்க அநேகத்தை சொல்லியிருக்காரு. ஆனா லூக்கால சொல்லும்போது சொல்றாரு, யாரை நினைச்சு கொள்ளுங்க? லோத்சுவின் மனைவியை என்ன பண்ணுங்க? நினைச்சு கொள்ளுங்கள். வசிப்போம். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறோம் சொல்றாரு. அதை என்ன பண்ணுவானா? ஜீவனை தேடுற மனுஷன் யோசிப்போம். எனக்கு விசுவாசப்பட நிலைமை இல்லை. மனுஷனோட நிலைமை என்ன தெரியுமா? எதனா காசு கிடைக்கும், வயிறு நிரப்பிக்கலாம், எதனா காசு கிடைக்கும், சொத்து சம்பாதிக்கலாம், குறுக்கொழியில் எதனா சம்பாதிக்கலாமா, லஞ்சம் வாங்கி தேவைகளை சந்திச்சுக்கணும் சொல்ல பாருங்க. அதன் மீது நம்முடைய கண்ணோட்ட போகும் என்றால் நாம் நிச்சய ஜீவனை என்ன பண்ணுவோங்க? எழுந்து போகும். நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய கண்ணோட்டம் எதன் மேல இருக்குமா? தேவன் கொடுத்த கிருபை எதன் மேல் விசுவாசம். அல்லேலூயா. அந்த 6ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், எத்தனையோ பேரை தேவன் அழிச்சார், அழிக்கப்பட்டார்கள். ஆனா வேதம் சொல்கிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. எத்தனை பேர் விசுவாசம்? அல்லேலூயா. லோத்து நினைக்கிறாங்க சொல்லலாம், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் என்ன பண்ணுவானுங்க? அதை இழந்து போவான். ஆனா தன் ஜீவனை பெருட்ட கர்த்தர் அந்த கிருபையை நோக்கி பார்க்க சொல்லுவேன், அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உயிர்ப்பிக்கப்படும். ஆனா யோசிப்பாங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வேதம் ரொம்ப தெளிவா சொல்ற கிருபை என்னன்னா, நம்மை ஆபத்திலிருந்து காக்கிற ஒரு கிருபை. எத்தனை பேர் வேலையிலும் அழிவிலிருந்து உலகம் முழுவதும் கொள்ளை நோயில் இருக்கு பாருங்க. ஆனா உங்களுக்கு எனக்கு அந்த கிருபை ஒரு காட்சி சொல்கிறது என்னவென்றால், தேவன் அழிவிலிருந்து நம்மை காக்க போதுமானதா இருக்கிற. எத்தனை பேர் விசுவாசி? அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நான் கல்வாரி சிலுவை நோக்கி பார்த்தேன். அந்த கிருபையை, எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, நான் தகுதி இல்லாத போது கூட கர்த்தர் எனக்கு காண்பித்த கிருபை, நான் பாவியா இருந்த போது கூட என்னை ரட்சித்த கிருபை, நான் அக்கிரமக்காரனா இருந்த போது கூட என்னை ரட்சித்த கிருபை, நான் தேவனுக்கு சத்ருவா இருக்கும் போது கூட இந்த கிருபை தான் என்ன பண்ணுதுங்க? என்னை காத்து ரட்சிச்சது. அந்த கிருபையில தான் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது. எனவே அந்த கிருபையை நாம் என்ன பண்ணுவோங்க? விசுவாசிப்போம். இந்த மாதம் முழுவதும் அந்த கிருபை நம்மளை ஆபத்திலிருந்தும் கொள்ளை நோயிலிருந்து நம்மை பாதுகாக்க அது போதுமானதா இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம எழுப்பி நின்று செபிப்போமா? நாளும் கூட 4ஆவது காரியம், அந்த கிருபை என்னை அழிவிலிருந்து மீட்டுக் கொள்ளுகிற கிருபை. மீண்டும் சொல்ற கிருபைனா இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக என்னெல்லாம் செய்திருக்கிறார் அதை குறித்தான அறிவு, அதை குறித்தான விசுவாசம். அதான் நோவாய்க்கு சொல்லப்பட்டிருக்கு, அவன் எச்சரிப்பை பெற்ற உடனே அவன் விசுவாசிக்க ஆரம்பிச்சான். அவன் எச்சரிப்பை பெற்றவனே அவன் பயபக்தி உள்ளவனாய் மாறிட்டான். இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை ஆண்டவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறான். கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் கொள்ளை நோய். மனுஷன் தன் ஜீவனை காப்பாற்றுவதற்காக அங்கே இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறான். லட்சக்கணக்கான பணங்களை செலவழித்துக் கொண்டிருக்கான். ஆனா தேவ கிருபை இந்த 4 மாதமாய் நம்மளை பாதுகாத்திருக்கிறது. ஆகஸ்ட் மாதத்தில் கூட அவர் மீது நம்பிக்கை வைப்போம், அவர் மீது விசுவாசத்தை வைப்போம், இந்த கிருபையை சார்ந்திருப்போம், இந்த கிருபையை கொண்டாடுவோம். இந்த கிருபை நம்மை அழிவிலிருந்து பாதுகாக்கிற கிருபை. எல்லாம் கண்களை மூடி வலது கைகளை உயர்த்தி நான் செபிப்போம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் சமூகத்தில் வருகிறேன். கிருபையின் மேல காண்பிச்சேன். அன்றைக்கு நோவாவுக்கு காண்பிச்சேன் அதே கிருபை இன்றைக்கு உடைய குமாரன் மூலமாய், ஆண்டவரே கல்வாரி சிலுவை மூலமாய் எங்கள் மீது காண்பிச்சிருக்கிறேன். அந்த கிருபை நான் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே அந்த கிருபை எங்களை அழிவிலிருந்து மீட்டுக் கொள்ளும், கொள்ளை நோயிலிருந்து மீட்டுக் கொள்ளும், எங்களை பாதுகாக்கும் ஆண்டவரே என்பதை விசுவாசித்து இந்த காலவேளையில் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நீர் காரியங்களை செய்கிறதாய் கொடாகோடி நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிங்க. இந்த ஆண்டவரே ஸ்தோத்திர முகநூல் மூலமாய் எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற தேவரே, உங்களுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து அவளோடு கூட கிரியை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அவளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த கிருபையை விசுவாசிக்கும் போது, இந்த கிருபையை நம்பி அவர் பயபக்தியுள்ளவராய் மாறும்போது அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேவநாமத்தை சத்தியம் எல்லா துதிகான மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் விசேஷம் அந்த முகநூல் மூலமாய் நம்மோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.